எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ஈரோடு அம்மாச்சி சமையல் கிச்சன்ல இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ரவையை வச்சுட்டு சூப்பரான ஒரு குலோப் ஜாமுன் ஒன்று செய்யலாம். அது வந்து ரொம்ப சாஃப்டாகவும் நல்ல சுவையாகவும் இருக்கும். அதை எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்குங்க. இப்போ வந்து நீங்கள் எந்த கப்பில் நீங்கள் வந்து ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே நீங்கள் எல்லா மெஷர்மெண்ட்டும் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வெள்ளை ரவை எடுத்திருக்கேன். இது வந்து பாருங்கள், தலை தட்டி 1 கப் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம். ரவை நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், 1 கப்பு ரவைக்கு 3 கப் அளவுக்கு பால், கெட்டி பால் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். நான் ஏன் இதுலேயே போடலாம் அப்படின்றேன்னா, நம்ம ரவையை எடுத்து போட்டு நம்ம வேக வைக்கும் போது என்ன ஆகும், இந்த ரவையும் இந்த பால் அதுக்கப்புறம் நெய் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து வேகும் போது நமக்கு வந்து நல்ல சாஃப்டாக மிருதுவாக நமக்கு வந்து இந்த குலோப் ஜாமுன் மாவு ரெடி பண்ணிடலாம். பால் வந்து கொஞ்சம் சூடாகட்டுங்க, அது வரைக்கும் மூடி வச்சுருப்போம். கொஞ்சம் பபிள்ஸ் வந்த உடனே எடுத்துடலாம். இதை பாருங்கள், பால் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், வறுத்து வச்ச ரவையை இதில் போட்டுடலாம். இப்போ ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். இதெல்லாம் நல்லா இந்த பாலோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி ரவை வேகும் போது நமக்கு வந்து நல்ல சாஃப்டான குலோப் ஜாமுன் மாவு ரெடி ஆயிரும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு தட்டை வச்சு மூடி வச்சிட்டோம். இப்போ இது நல்லா வெந்துருச்சான்னு பார்ப்போம். பாருங்கள், நல்லா கொலைய நல்லா வெந்துருச்சு. கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கரண்டியை வச்சு இப்படி பண்ணிக்கோங்க, மசிச்சு விட்டுக்குங்க. இப்போ இதை வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இது வந்து இந்த குலோப் ஜாமுன் உருண்டை பிடிக்கிறதுக்கு இந்த நெய்யை வச்சுக்கலாம். நம்ம இனிமேல் கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுக்கோங்க அடுப்பை. பாருங்கள், உங்களுக்கே தெரியும் பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இந்த ரவை வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லைங்களா பாலில், அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், இதை வந்து ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இந்த ஜீரா காய்ச்சறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு நான் சொல்கிறேன். 2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் நீங்கள் வந்து நான் சொன்ன மெஷர்மெண்ட் எல்லாமே செய்யணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பாகு காய்ச்சறதுக்கு என்கிட்ட குங்குமப்பூ இருக்கிறதுனால நான் குங்குமப்பூ ஒரு பிஞ்ச் அளவுக்கு போடுறேன். பாருங்க, ஏலக்காய் வந்து 2 ஏலக்காவை பொடி பண்ணி நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். இது வந்து ஒரு 5 நிமிஷத்துல இருந்து ஒரு 8 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா கொதிக்க விடலாம். பாருங்க, ஜீரா வந்து நல்லா கொதிச்சிருச்சு, நல்லாவும் சுண்டவும் சுண்டிடுச்சு. இப்போ பாருங்க, நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். கையில் வந்து தண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா திக்காக வந்தால் போதும் நமக்கு. உங்களுக்கு ட்ரை ஜாமுன் வேணும்னா இன்னும் ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து சூப்பரான ஜீரா வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாவு வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நான் உப்பு போடுறதுக்கு மறந்துட்டேன். நீங்கள் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்குங்க. எந்த ஒரு ஸ்வீட் செஞ்சாலும் நம்ம வந்து என்ன பண்ணணும், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டோம்னா இனிப்போட சுவை வந்து ஜாஸ்தி தெரியும். இப்போ இதை வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். மாவு வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா உள்ளங்கையை வச்சுட்டு நல்லா இப்படி பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து குலோப் ஜாமுன் ரொம்ப அருமையாக வந்துடும். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி பிசைஞ்சிங்கன்னா போதும். நமக்கு உருண்டைகளும் பாருங்கள், உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் வந்து உருட்டிக்கலாம். கொஞ்சமாக நெய் கூட கொஞ்சமாக லேசாக கையில் தடவிக்கலாம். தடவிக்கிட்டு இந்த மாதிரி உருண்டைகளை உருட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். வேறு ஷேப்பில் வேணுனாலும் நீங்கள் வந்து குலோப் ஜாமுன் மாவு இந்த மாதிரி உருட்டிக்கலாம். இதே மாதிரி ஷேப்பில் நீங்கள் எல்லாமே வந்து எல்லா உருண்டைகளையும் உருட்டிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ இந்த உருண்டைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சைஸுக்கு உங்களுக்கு 40 குலோப் ஜாமுன் அளவுக்கு வந்தது நமக்கு. இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஒவ்வொரு உருண்டைகளாக எடுத்து நம்ம இதில் போட்டுக்கலாம்.
பாருங்கள் சூப்பராக நல்லா வெந்துருச்சு. இப்போ அதை நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் சூப்பரான குலோப் ஜாமுன் நமக்கு அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம சுட சுட எடுத்து இந்த ஜீராக்குள்ளே போட்டுடலாம். ஒவ்வொரு உருண்டைகளாக தனித்தனியாக போடுங்க. எல்லாம் ஒன்றா சேர்த்துக்கிட்டு அள்ளி போட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு உங்களுக்கு ஒழுங்காக வராது. நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். சூப்பரான குலோப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப அருமையாக ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்கள். நம்ம இதை கடையில் எதுவுமே போய் நம்ம இந்த மாவுலாம் எதுவும் வாங்க வேண்டியதில்லை. குலோப் ஜாமுன் மாவுலாம் வாங்க வேண்டியதில்லை. ரவை வச்சுட்டு பாலை வச்சுட்டு நம்ம அருமையான சாஃப்டான ஒரு குலோப் ஜாமுன் செஞ்சுட்டோம். உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கும் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.